இவ்ளோ பெரிய கருவாடு இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஏன்னா எப்பவும் நாங்க சின்ன சின்ன கருவாட தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணில போட்டு எடுத்துட்டு, தோல்லாம் உரிச்சுட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டேன். சம்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு, கடுகு, சோம்பு, வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அத வந்து போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு, பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை இல்ல. அதனால நான் வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் உப்பு நான் வந்து சேர்க்கல பாருங்க. ஏன்னா கருவாட்டுல உள்ள உப்பே வந்து கரெக்டா இருக்கும். மசாலாவுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி வந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்து விட்டுக்கலாம். நல்லா சுண்டி வரும் இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம வந்து உதுது வச்சிருக்க அந்த கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் இல்லையா? அதனாலதான் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கருவாடு தொக்கு சுருண்டு வருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். சாமை சாம்பார் சாதத்தோட இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அமிர்தமா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.